அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஃபிசிக்கல் ரிசர்ச் லேபரேட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்பியல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் 20 காலி பணியிடங்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசு வேலை வாய்ப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மற்றும் டெக்னீஷியனுக்கான 2 விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. PRL அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபிசிக்கல் ரிசர்ச் லேபரேட்டரி இஸ்ரோ நிறுவனத்துக்கு கீழே செயல்படுற ஒரு இயற்பியல் ஆராய்ச்சி நிறுவனம். இதில் தான் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டோட கெரியர் பேஜில் அட்வர்டைஸ்மெண்ட் தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மற்றும் டெக்னீஷியன் பிக்கான நோட்டிஃபிகேஷன் இது. அதை நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வெளியிட்டிருக்க நோட்டிஃபிகேஷன். ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அண்ட் டெக்னீஷியன் பி அந்த போஸ்ட்டு. இதில் பாருங்கள் 2 விதமான போஸ்ட்டு சொன்னோம் இல்லையா. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு 10 வேக்கன்சி இருக்குது. டெக்னீஷியன் பிக்கு 10 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னா 44,900 ரூபாயிலிருந்து 1,42,400 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் 5 ஃபீல்டில் உங்களுக்கு வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிவிலுக்கு 2 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அதற்கு நீங்கள் டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து மெக்கானிக்கலுக்கு 2 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அதற்கு டிப்ளமோவில் மெக்கானிக்கலுக்கு இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கலுக்கும் 2 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அதற்கு டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடிக்கு 3 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அதற்கு நீங்கள் டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது ஐடி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ்க்கு 1 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அந்த இதுக்கு டிப்ளமோவில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பதவிகளுக்கு அப்ளை பண்ணதுக்கு பிறகு உங்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் மற்றும் ஸ்கில் டெஸ்ட் மூலியமாக தான் தேர்ந்தெடுக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெக்னீஷியன் பி. அந்த டெக்னீஷியன் பிக்கான சம்பளம் 21,700 69,100 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு 7 விதமான கேட்டகரியில் உங்களுக்கு வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. டெக்னீஷியன் பிக்கு ஃபிட்டருக்கு 1 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அதற்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணிவிட்டு அதனோட ITI NTC NAC இதில் ஃபிட்டரில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து டர்னருக்கு 2 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அதற்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிவிட்டு ITI அல்லது NTC அல்லது NACயில் டர்னர் முடித்தவங்க அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மெஷினிஸ்ட்டுக்கு 1 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அதற்கும் 10th முடிச்சுட்டு ITI NTC இல்லைனா NACயில் மெஷினிஸ்ட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கு 2 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அதற்கும் 10th முடிச்சுட்டு ITI NTC NACயில் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எலக்ட்ரீஷியனுக்கு 2 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. 10th முடிச்சுட்டு ITI NTC NACயில் எலக்ட்ரீஷியன் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிளம்பருக்கு 1 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கும் நீங்கள் 10th முடிச்சுட்டு ITI அல்லது NTC அல்லது NACயில் பிளம்பருக்கு முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக மெக்கானிக் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங்க்கு 1 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அதற்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணிவிட்டு ITI அல்லது NTC அல்லது NACயில் மெக்கானிக் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் பிக்கான விவரங்கள் பார்த்தோம். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற இந்த குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டெக்னீஷியன் பிக்கும் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் அதனோட ஸ்கில் டெஸ்ட் வச்சு உங்களை தேர்ந்தெடுக்கிறத அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இதற்கான வயது வரம்பு பார்த்தோம் அப்படின்னா குறைந்தபட்சம் 18 வயதாகவும் அதிகபட்சம் 35 வயதாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு வயது தளர்வு உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதில் மேக்ஸிமம் ஏஜில் 40 இயர்ஸ் வரைக்கும் SC/STக்கு உண்டு, 38 இயர்ஸ் வரைக்கும் OBC NCLக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை கவர்மெண்ட் இது ரிசர்வ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்து தரவு பண்ணிக்கோங்க. சம்பள விகிதம் நம்ம மேலே பார்த்துட்டோம். அப்ளிகேஷன் ஃபீஸ் உண்டுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு 750 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் பெண்கள் SC/ST BWBD எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
டெக்னீஷியன் பி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், இதுக்கும் உங்களுக்கு பெண்கள், எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை. ஓகேவா? இதை உள்வாங்கிக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 4/10/2025 31/10/2025, அதாவது அக்டோபர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கணும். அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். அடுத்து இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்துட்டோம். லாஸ்ட் டேட்டு ஸ்டார்டிங் டேட்டும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 31ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கு ஃபிசிக்கல் ரிசர்ச் லேபரேட்டரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. மேலே நோட்டிஃபிகேஷன்லேயே அந்த பதவிகளுக்கு கீழே கிளிக்கர் டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி பேஜ் உங்களுக்கு ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், சிவிலுக்கு அப்ளை பண்ணுறது, ஒவ்வொன்று போஸ்ட்டும் நம்ம அங்கே பார்த்த போஸ்ட் எல்லாமே இதில் இருக்குது. அந்த போஸ்ட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் லாகின் அண்ட் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? நம்ம ஏற்கனவே நீங்கள் இதில் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இதில் லாகின் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். புதுசாக அப்ளை பண்ணுறீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் இதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஓகேவா? ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த விஷயத்தை உள்வாங்கிக்கோங்க. இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லாமல் விட்டுட்டோம். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா, அதாவது இந்த பதவிக்கு உங்களுக்கு பணியிடம் எங்கே இருக்கும் அப்படின்னா அகமதாபாத்தில் தான் இருக்கும், குஜராத் ஸ்டேட்டில். அதையும் நீங்கள் உள்வாங்கிக்கணும். இப்போ நீங்கள் இதில் செலக்ட் ஆகுறீங்க ஒரு வேலை அப்படின்னாக்கா உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அகமதாபாத்தில் தான் இருக்கும். இதை உள்வாங்கிக்கோங்க. வேறு எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.